நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன். நம்ம தேவ சன்னிதில போய் நிற்கிறோம், ஆண்டவர் சந்திக்க டெய்லி ஜெபிக்கிறோமா? டெய்லி ஆண்டவர் நிற்கிறோமா? பிசாசு ஜெபம் பண்ணுவானோ? பிசாசு ஆண்டவர் சன்னிதில போய் நிற்பானா? துதிப்பானா, குதிப்பானா, எதை செய்வானா? வாசிப்போமா? யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் ஒரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றான். யார் நின்னா? சாத்தானெல்லாம் கும்பிட போறான், நிக்க போறான், ஆண்டவரை பார்க்க போறான். நமக்கு என்ன செய்யல? நேரம் இல்லை நிக்கிறது. யோசனை பாருங்க. அப்ப சாத்தான் எதுக்கு போய் அங்க நிக்கிறான்? ஆண்டவரே, அந்த யோபு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன், உன்னை தொடுவதற்கு உத்தரவு வாங்குறதுக்கு அங்க போய் நிக்கிறான் தேவ சந்நிதியில. அப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு தேவ சந்நிதியில் நிக்கணுமா, நிக்க கூடாதா? யோசனை பாருங்க. 1 மணி நேரம் ஜெபிக்க தெரியலங்கிறோம், இன்னும் அநேகர் ஜெபிக்க தெரியலங்கிறீங்க. உங்களை நீங்க ஏமாத்தி கொள்றீங்க. ஒரு ஜெபிங்கன்னா ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்காக ஜெபிக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தையும் ஆசீர்வதி. இந்த வட்டத்துக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுறது, இந்த சைக்கிள் வட்டத்தில் ஓட்டுவாங்க, இந்த மரண கணன்னு சொல்லி காரு 2 வீலர்லாம் ஓட்டுவாங்க. அது மாதிரியே ஜெபம் பண்ணக்கூடாது. அது தேவன் விரும்புறதா இல்ல, அது கர்த்தருக்கா நிற்கிற காரியம் இல்ல. தேசம் நன்கா இருக்க வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகையால் எச்சரிக்கும்படியாக ஆகாப் இடத்திலே எலியா போய் நிற்கிறான். ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டு சொல்றான், ஏய், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவிக்கின்றா, எதுக்குடா பாகால சேவிக்கிறீங்க? அதனால பழைய மனையும் வராதரான்னு சொல்லி எச்சரிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான், ஜனத்தை காப்பாற்றும்படி. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தேவசன்ன நின்னாகணும். தேசத்துக்கு நீ தேச ஆசீர்வாதமா இருந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேசம் ஆசீர்வதிக்கப்படாம நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். தேசத்தை ஆசீர்வாதத்தையும் நன்மை சுதந்திரிக்க வேணா, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பிக்கணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும்.